அரசனாக ஆசைப்பட்ட குருவி. அடர்ந்த காட்டில் பல்வேறு விலங்குகள் வாழ்ந்தன. ஒருநாள் அந்தக் காட்டின் அரசனாக இருந்த சிங்கம் வயதாகி சிங்கப் பதவியை விலக்கிக் கொண்டது. புதிய அரசனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று விலங்குகள் கூட்டமாக முடிவு செய்தன. அப்பொழுது ஒரு சிறிய குருவி, நான் அரசனாக வருவேன் என்று சொல்லி முன்னே வந்தது. பெரிய யானை சிரித்துக்கொண்டு, நீயா? உன்னால் எவ்வளவு பெருமை செய்து கொள்ள முடியும் என்றது. ஆனால் குருவி விடவில்லை. அரசனாக வேண்டும் என்றால் வலிமை மட்டும் போதாது, அறிவும் வேகமும் தேவை. அது எனக்கு பிடித்த அம்சங்கள் என்று போராடிக் கொண்டது. விலங்குகள் யோசித்து, சரி, முதலில் ஒரு சோதனை நடத்துவோம். காடில் இருக்கும் பெரிய ஏற்றில் உள்ள வெட்டவெளிக்கு யார் முன்னாக சென்று செல்வர், அவர் அரசன் என்று சொன்னன. திடீரென யானை, மான், புலி ஆகியவை ஓடத் தொடங்கின. ஆனால் குருவி பறந்து மேல் நிழலில் சுற்றிக் கொண்டது. புலி வேகமாக ஓடிக்கொண்டிருந்தபோது அது ஒரு பள்ளத்தில் விழுந்தது. மான் வழுக்கி ஓடினது. யானை மெதுவாக நகர்ந்தது. ஆனால் குருவி நேராக வெட்டவெளிக்கு பறந்து சென்று காத்திருந்தது. விலங்குகள் ஆச்சரியப்பட்டு, சிறியதான குருவியே ஆனாலும் நிஜமாகவே அறிவால் முன்னிலை பெற்றுவிட்டாய் என்றன. ஆனால் குருவி சிரித்துக்கொண்டு, நான் அரசனாக ஆசைப்படவில்லை. நான் ஒற்றுமையை அறிவிக்கத்தான் இந்த சோதனையை விட்டேன். அனைவரும் ஒருவருக்கொருவர் உதவினால் மட்டுமே நாம் காடை அழகாக வைத்துக் கொள்ள முடியும் என்றது. விலங்குகள் குருவியின் நகைச்சுவையான முயற்சியை பார்த்து சிரித்தன, ஆனால் அதன் அறிவுத்திறனை பாராட்டின. கதையின் நெறி, அளவோ ஆற்றலோ முக்கியமல்ல, அறிவும் முயற்சியும் வெற்றியை வரவழைக்கும். நகைச்சுவை போலும் உண்மை விஷயங்களை கற்பிக்க முடியும்.